தற்போது நடக்க இருக்கிற 2025-2030க்கான டெண்டரில் விதிமுறைகள் சற்று கடினமாக இருந்ததால் ஆயில் நிறுவன அதிகாரிகளிடம் 2-3 முறை பேசியும் 2-3 முறை அவர்களுக்கு மெயில் கொடுத்தும் எங்களுக்கு சரியான பதில் வராத காரணத்தினால் கடந்த 27 அன்று வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்தோம். கடந்த 4 நாட்களாக இந்த வேலை நிறுத்தம் தொடர்ந்து நடைபெற்றது. இந்த வேலை நிறுத்தத்தின் பயனாக ஆயில் நிறுவன அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் நாங்கள் கேட்ட கோரிக்கையான அந்த பெனால்டி கிளாஸ், அபராத தொகை அனைத்தையும் தள்ளுபடி செய்கிறோம். சென்ற டெண்டரில் என்ன இருந்ததோ அதே விதிகளை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று எங்களுக்கு மெயில் மூலமாக உறுதியளித்துள்ளனர். இரண்டாவதாக, வண்டிகளை பெயர் மாற்றம் செய்வதற்கு இதுவரை அவர்கள் உறுதியளிக்காத நிலையில் பெயர் மாற்றம் செய்து கொள்ளுங்கள் என்று அதற்கும் எங்களுக்கு உறுதியளித்துள்ளனர். எங்களுடைய கோரிக்கை, இது முக்கியமான கோரிக்கையை அவர்கள் ஏற்று எங்களுடைய எல்பிஜி வாகன உரிமையாளர்களுக்கு மீண்டும் இந்த தொழிலில் நீங்கள் செய்ய வேண்டும், தேவையான நேரத்தில் எங்களிடம் கலந்து பேசுங்கள், உங்களுக்கு அவ்வப்பொழுது என்ன பிரச்சனையோ பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று எங்களுக்கு உறுதியளித்தனர். அதன் பெயரில் இன்று இந்த வேலை நிறுத்தத்தை செயற்குழு கூட்டத்தை கூட்டி விலக்கிக் கொள்ள இருக்கிறோம். அதை ஆயில் நிறுவன அதிகாரிகளுக்கும் தற்பொழுது தெரிவித்து விட்டோம். இந்த வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவாக இருந்த நம்ம தமிழ்நாடுடைய உணவு அமைச்சர் மாண்புமிகு சக்கரபாணி அண்ணன் அவர்களுக்கும், நம்ம நாமக்கல் தொகுதி பார்லிமெண்ட் எம்பி திரு மாதேஸ்வரன் அவர்களுக்கும், நாமக்கல் ராஜ்யசபா எம்பி ராஜேஷ்குமார் அவர்களுக்கும், அடுத்தபடியாக எம்எல்ஏ கொங்குனோடு ஈஸ்வரன் அவர்களுக்கும், கலெக்டர் உமா மேடம் அவர்களுக்கும், ஏஎம்டிசி பிரசிடென்ட் சண்முகப்பா அவர்களுக்கும், எஸ்எல்எஃப் பிரசிடென்ட் தன்ராஜ் அவர்களுக்கும், ராமலிங்கம் நமது தொகுதி எம்எல்ஏ எங்களை எல்லாம் அழைத்து சென்று இந்த வேலை நிறுத்தத்திற்கு அவர்கள் மாண்புமிகு சக்கரபாணியிடம் அழைத்து சென்று அவர்களிடம் அந்த ஆலோசனைகளை வழங்குவதற்கு டெண்டர் ஆரம்பித்த முதலே நமக்கு ராமலிங்கம் எங்களோடு உறுதுணையாக இருந்தார். அதற்கு மேலாக பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், மற்றுமுள்ள எங்களுடைய உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை காணிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேலை நிறுத்தம் எங்களுக்கு வெற்றி பெற செய்த மீண்டும் இந்த பத்திரிகை, தொலைக்காட்சி எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஆகையால் மீண்டும் உங்களை வாழ்த்தி நிச்சயமாக நன்றி உங்களுக்கு மீண்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றிலிருந்தே வண்டிகள் ஓடும். இன்னிலிருந்து லோடு ஏற்றுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எந்த நேரத்தில் வண்டி டிரைவர் போனாலும் இன்றிலிருந்து வண்டி லோடு ஏற்றுவதற்கு அவர்கள் தயாராக உள்ளார்கள். இந்த எஸ்மா சட்டம் வந்து நீங்க ஏக்கலாம் பாயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்திகள் வந்து அது தவறான செய்தி. அது போன்ற எஸ்மா எதுவும் வரவில்லை. அது பத்திரிகையில கொஞ்சம் தவறா போட்டுட்டாங்க. அது மாதிரி சட்டம் இருக்கு. அப்படி சட்டம் வரும் பொழுது உணவு பாதுகாப்பு துறையிலிருந்து அதிகாரிகள் கூப்பிடுவாங்க, அந்த உணவு அமைச்சர் கூப்பிடுவாங்க, பேசி ஒரு தீர்வு காண்பதற்கு தான் முதல்ல பார்ப்பாங்க. தீர்வு எட்டப்படாத நிலையில தான் அவங்க வந்து அவர்களுடைய இது பாதிக்கப்படும். இது எசென்சியல் கமாடிட்டிங்கிறதுனால அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற நேரத்தில் தான், இந்த தீர்வு எட்டப்படாத நேரத்தில் தான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சட்டங்கள் நமக்கு இருக்க ஒழிய தேவையில்லாமல் அந்த சட்டத்தை அவர்கள் எந்த நேரத்திலுமே பயன்படுத்த மாட்டார்கள். அது தவறான வதந்தியாக போய்விட்டது. நாங்களும் மக்களுக்கு வந்து எந்த ஒரு இடத்துலையுமே டிமாண்டு வந்து சப்ளை கெட்டு போயிடக்கூடாதுன்னா அன்லோடிங்கும் ஸ்டாப் பண்ணவே இல்லை. எங்களுக்கு கவன ஈர்ப்பு ஸ்ட்ரைக் மாதிரி தான் லோடிங்கை மட்டும்தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். இன்னைக்கு வரைக்குமே எல்லா பாட்டிலிங் பிளான்ட்லையும் வண்டி அன்லோட் ஆகிட்டு தான் இருக்கு. அதனால எந்த ஒரு மக்களுக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாமல் கிடைக்கும். எந்த பாதிப்பும் இதுவரை இல்லை. இப்போ நீங்கள் பண்ணிட்டுனா இனிமேல் பாதிப்புங்கிறது வராது. அந்த கோரிக்கையெல்லாம் ஏற்ற பிறகு நீங்க அடுத்த கட்டமா என்ன பண்ணுவாங்க? நம்ம எண்ணெய் நிறுவனங்களுக்கு சொல்லிட்டீங்க, அடுத்த கட்டமா என்ன பண்ணுவாங்க? அடுத்த கட்டமாக வண்டிகளை இயக்குவோம். எங்களுடைய டெண்டர் போடுவதற்கு உண்டான வேலைகளை ஆயத்தம் செய்ய வேண்டும். அபராதம் தள்ளுபடினா எல்லாத்துக்குமே கிளீனர் நியமனம், அப்புறம் அந்த சாட் போன தடவை அந்த டெண்டர்ல என்ன விதிமுறை இருந்ததோ அதை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். 7 வருடமாக நமக்கு ஒரு விதிமுறையோட இருந்தோம்.
அது எங்களுக்கு பழகி போய்விட்டது. அந்த பழக்கத்திற்கு நாங்கள் ஆளாகிவிட்டோம். அதனால் அந்த விதிமுறையை நாங்கள் கடைபிடிக்கிறோம். அந்த விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டோம்.